வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சியில் நிறைய சம்பளத்தோட இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அரசு தான் இந்த ஒரு வேக்கண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணி நூல் அந்த இடத்துலேருந்து தான் இந்த ஒரு ரிலேட்டட் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தான். ஸோ இதுக்கு வந்து 2 விதமான பதவிகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர். செகண்ட் வந்து டிரைவர். ஸோ அலுவலக உதவியாளருக்கு நம்ம 8ஆம் வகுப்பு தேர்ச்சி படிச்சிருந்தாலே போதும். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 15,700லேருந்து 58,100 வரை. ஸோ 8ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 15,700 சம்பளம் அப்படின்றது ரொம்பவே ஹை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு மொத்த வேக்கண்ட் பார்க்கும்போது 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து டிரைவர். ஸோ இவங்களும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி படிச்சிருந்தா போதும். சேலரி அவங்களுக்கு ஸ்டார்டிங் 19,000 ஸ்டார்ட் பண்ணி 71,000 வரையும் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது டிரைவருக்கு எல்எம்பி அண்டு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டிரைவருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது 18லேருந்து 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், எம்பிசி ஓபிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஒன்லி டைரக்ட் இன்டர்வியூவில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வந்து ஜூலை 27. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஒரு அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அப்ளை பண்ண போகிற ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீட் போஸ்ட் தான். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லொக்கேஷன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஃபாஸ்ட் வந்து டிரைவருக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபார்மில் பெயர், தந்தை பெயர், பிறந்த நாள், அதுக்கடுத்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஏஜ், அப்புறம் உங்கள் ரீஜியன், அதுக்கடுத்து கேஸ்ட் நேம், அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ண எம்ப்ளாய்மெண்ட் நம்பர், அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், அப்புறம் 8th 10th, அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன். ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவர் அப்படின்றனால லைசன்ஸ், ஆல்ரெடி நம்ம வேலை பார்த்த சர்வீஸ்க்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து தமிழ் வழி சான்றிதழ் ரீசெண்டாக வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணாங்க, பிஎஸ்டிஎம். ஸோ அதையும் அவங்க கேட்டிருக்காங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபோட்டோவை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே சேம் தான். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சேம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது ஓகேவா? ஸோ 8th குவாலிஃபிகேஷன் தான் பேசிக், பட் 10th அதர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட் பண்ண வேண்டிய துணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தக கழகம், 1 மற்றும் 2ஆம் தளம், 34 கதிரீட்டல் தோட்டச்சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் பண்ண ஆஃப்டர் அவங்களே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக இருக்க ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ எது கேட்டாலும் இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இருக்கிறத வந்து கொடுங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அண்டு நோட்டிஃபிகேஷன் அண்டு சென்ட் பண்ண வேண்டிய ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள்.